இந்த வாழைப்பழம் எவ்வளவு? அதுவா 35 ரூபா. இதை சந்தைக்கு போயிருந்தேன்னா ஒரு சீப்பே வாங்கியிருக்கலாம். சந்தையில் உங்கள்கிட்ட பாட்டியை விற்கிது பூம்பழம் உரி தோலை கூட அதில் ஏதோ ஒன்று பண்ணணுமாம்ல. என்ன பல்லு வளர்க்கலாம் பழிச்சுன்னு அழகாக ஒரு இதை பிச்சுட்டு போயிடாத, கீழே குனிஞ்சு எடு. சீவி மட்டும் கொடுத்துரு, மற்றபடி நான் பாரு எப்படி சீவன் பார்த்து கற்றுக்கிட்டு எனக்கு பின்னாடி வர சந்தையில சொல்லி கொடு. எங்கண்ணா சீவுங்க, எங்க திருப்பி காட்டுங்க. என்னது நல்லா அழுத்தி சீவு. இப்போ காட்டு, சின்ன சின்னதாக வருது. நீ பிடி, நான் சீவுறேன். நீ பிடி இருத நல்லா அழுத்தி சீவணும். பாரு இல்லையே, அதில் எடுத்துக்க, அதை எடுக்கணும். அதை ரெடியாகலாம். அதை உடனே திங்க தான் பார்க்குதுங்க. இது வேஸ்ட்டு. அதை இருக்கு பாரு, அதை கழுவி தான் எடுத்துக்கிட்டு உடனே வேலை போட்டா போகிறான். இது எவ்வளோ, இது செய்யலாம். நல்லா அழுத்தி செய்வோம். கொண்டாந்து நான் செய்வேன். நான் செய்வேன். தோலோட செய்யணுமா? எப்படி தோலோட செய்யக்கூடாது. குடி, நீ திங்கிறதே நேரம் போகும். இது வந்து விட்டுரு, ரொம்ப பொடிப்படியாக வெட்டணும். இது இன்னும் பொடிச்சு, இன்னும் பொடிச்சு பொறுமையாக வெட்டணும்னு அவசரம் இல்லை. அந்த மாதிரி சைஸ் சிறுசு ஏன் மாடி பெருசு பண்ணுற பார்த்தியா? சிறுசு முடிஞ்சாலும் சிறுசு வெட்டு கொண்டு நான் வெட்டுறேன். கொடுக்க நான் வெட்டுறேன், நீ வெட்டண்டா. இரு நான் வெட்டுறேன். உனக்கு வராதுங்க. ஒரு வாய்ப்பு எனக்கு கூட இரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு. எனக்கு சும்மா இருந்தாதான் அழகா வரும். இல்லை வேற புது பழம் வாங்கி தரேன். அப்படியா? இப்படிதான் வெட்டும், இப்படிதான் வெட்டும். கடவுள் எப்பவுமே நம்ம நல்லதை வச்சுக்க மாட்டோம். திங்கிறதுக்காகவே இப்படி வெட்டுற, முழுசு முழுசா அழகா வெட்டு. என்னதான் எத்தனை பொருள் வாங்கினாலும் இந்த கத்தியில வெட்டுற மாதிரி இருக்காது. ஆமா, எண்ணெய் அடுப்புல வச்சிருவ. எண்ணெயை தூக்கி எப்படி அடுப்புல வைக்கிறது? அது தோலை ஒரு பக்கமா எடுத்துக்க வேண்டியதுங்க. பக்கமா எடுத்துட்டு என்ன உசு உசுங்குது? அது என்னோட மீசி. எவ்வளோ தெளிவாக எடுக்குது. இப்படி எடுக்கும். அப்படி வாழைப்பழம் தோலோட வைக்கும். எவ்வளோ அழகாக வருது. தோலோட இருக்கும். சைஸ் பெருசாகுது. அது வந்துடும். அது ரெண்டாக வெட்டிக்கலாம். அக்குறு மேல என்ன பண்ற? நீ என்ன அப்படி புடிச்சிட்டீங்கன்னா நான் என்ன பண்றேன்? தப்பு பொறுமையா தள்ள வேண்டியதானே? இனிமே சத்தியமா வரமாட்டேன். போக வேண்டியதானே? பொறுமையா தள்ள வேண்டியதானே? மெதுவாக தான் தரலாம். அதுவே தெரிச்சு. ஆமா, இதுதான் சட்டை போட்டுக்கணுங்கிறது, பனியன் போட்டுக்கணுங்கிறது. தேங்காய் எண்ணெய் தொட்டி தேங்காய். நான் மெதுவாக தான் தள்ளணும். அப்பயும் சாரி சொல்லுமா உனக்கு? உனக்கு கொடுத்த தண்டனை இதுதான். போ ஓவரா நீ இல்லை. நல்ல கண்ணிக்கு ஒதுக்கும் போது நல்ல நுர பொங்கணும். அப்போ தான் நல்லா வேகுமா.
இவ்வளவு ஆவன்லேயே தான் இருந்திருக்கு. நானே போட்டுக்கிறேன் எல்லாத்தையும். ஆன்லேயே தான் இருக்கு. ஆமாம், கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து போட போகிறோம். வேண்டியில் வேலை நம்ம என்ன பேசிகிட்ட போட போகிறோம். அப்புறம் தானே பேசணும். அதுக்கு ஒரேடியாக போட்டுரும். எடுத்து போ, சூடு வாங்கினதுக்கு போ. நல்லா வேகணும். இது வெந்துட்டு முருகல் வர வேண்டாமா? பிச்சை காட்டாத எண்ணெயாக இருக்கும். அங்கே எடுக்கும் போதே காட்டிட்டு வர ஓடுறது கடைசியாக காட்டிக்கலாம். இல்லையா? ஓகே, கட் பண்ணிக்கலாம்.